புதுவையை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றும் பிரதமரின் கனவு நிறைவேறி வருவதாக பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், பிரதமர் நரேந்திர மோடி புதுவையின் வளர்ச்சியை ஒரு புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். கடந்த கால ஊழல் ஆட்சியில் முடங்கி கிடந்த புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றும் பிரதமரின் கனவு இன்று நனவாகி வருகிறது. பிரதமர் மோடி 4 ஆண்டுகளுக்கு முன் வழங்கிய பிசினஸ், எஜுகேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி, டூரிசம் ஆகிய 4 தூண்களை கொண்ட பெஸ்ட் புதுச்சேரி கனவு இன்று நனவாகி வருகிறது. அதனை உறுதிப்படுத்தும் விதமாக தனிநபர் வருமானம் மற்றும் சமூக முன்னேற்ற குறியீட்டில் புதுச்சேரி இன்று நாட்டில் முதலிடம் வகிக்கிறது. இந்த ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்காக முன்னெப்போதும் இல்லாத அளவாக 12 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரிக்கு பெருமளவில் பலன் கிடைக்கும். ஏனெனில் முன்பு மாநிலங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த மூலதன முதலீட்டிற்கான மாநிலங்களுக்கான சிறப்பு சதவிகித திட்டம் தற்போது யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு நாட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட மூலதன முதலீட்டு சிறப்பு நிதி இப்போது புதுச்சேரிக்கும் வழங்கப்படுகிறது என்பதை தெரிவித்தார். பேட்டியின் போது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம். தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள தனியார் பள்ளிகளில் +2 பொதுத் தேர்வை 100 தனியார் பள்ளிகளை சேர்ந்த 7585 மாணவ மாணவிகளும் 285 தனித்தேர்வர்களும் தேர்வு எழுதினர். புதுச்சேரி அரசு பள்ளிகள் CBSE பள்ளிகளாக மாற்றப்பட்ட நிலையில் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு CBSE பொதுத் தேர்வு துவங்கி நடைபெற்று வருகிறது. அதே சமயம் தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயங்கி வரும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் +2 பொதுத் தேர்வு இன்று துவங்கியது. புதுச்சேரி பகுதியில் 20 மேல்நிலை தேர்வு மையங்களும், காரைக்கால் பகுதியில் 5 மேல்நிலை தேர்வு மையங்களும் தேர்வு நடைபெற்றது. இப்பணியில் மைய முதன்மை கண்காணிப்பாளர், துறை அலுவலர்கள், பறக்கும் படை அலுவலர்கள், நிலையான படை அலுவலர்கள், வழித்தட அலுவலர்கள் மற்றும் அறை கண்காணிப்பாளர்கள் ஈடுபட்டனர். புதுவை பகுதியில் +2 தேர்வினை 84 தனியார் பள்ளியை சேர்ந்த 6979 பள்ளி மாணவர்களும் 179 தனி தேர்வர்களும் தேர்வு எழுதினர். காரைக்கால் பகுதியில் +2 தேர்வினை 16 தனியார் பள்ளியை சேர்ந்த 606 பள்ளி மாணவர்களும் 112 தனி தேர்வர்களும் தேர்வு எழுதினர். முதல் நாளான இன்று மொழிப்பாட தேர்வு நடைபெற்றது. தமிழ், இந்தி, பிரெஞ்சு, சமஸ்கிருதம் ஆகிய மொழி பாடங்களில் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். தேர்வு துவங்கும் முன்பாக காலை 10 மணிக்கு மாணவர்களுக்கு வினாத்தாள் வழங்கப்பட்டு 10 நிமிடம் வினாக்களை படித்து பார்க்கவும், 5 நிமிடம் வினாத்தாளில் தங்களது குறிப்புகளை பதிவு செய்து சரிபார்க்கவும் என மொத்தம் 15 நிமிடம் ஒதுக்கப்பட்டது. 10:15 மணிக்கு விடைகளை எழுத மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இம்மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 10ஆம் தேதி துவங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பதவி உயர்வு பெற்ற ஊர்காவல் படையினருக்கு காவலராக பதவி உயர்வு ஆணையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக பாரத பிரதமர் புதுவை வந்து மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைத்தும் பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி சென்றார். அவரின் வருகையை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை மிக சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டு பொதுமக்களுக்கு எவ்வித சிரமமும் இல்லாமல் மிக திறமையான முறையில் செயல்பட்டு பொதுமக்களின் பாராட்டை காவல்துறை பெற்றது. மிக நேர்த்தியாக சிறப்பாக செயல்பட்ட காவல்துறையினரை கௌரவப்படுத்தும் வகையில் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட அனைத்து மூத்த காவல் அதிகாரிகள், காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் ஆகியோர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். மேலும் 6 ஊர்காவல் படையினருக்கு காவலர்களாக பணி நியமன ஆணையினை வழங்கினார். விழாவில் காவல்துறை இயக்குனர் ஷாலினி சிங், காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் AK லால், கலைவாணன், ராகுல், திவ்யா, லட்சுமி, சௌஜன்யா, நித்யா, ராதாகிருஷ்ணன் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். காலாப்பட்டில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசுக்கு சொந்தமான மரங்களை ஹோட்டல் நிர்வாகமும் பஞ்சாயத்து நிர்வாகமும் கூட்டு சேர்ந்து வெட்டி விற்பனை செய்துள்ளது. இதனை வனத்துறையினர் விசாரணை செய்ய வேண்டும் என முன்னாள் கவுன்சிலர் ஆறுமுகம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதி முன்னாள் கவுன்சிலர் ஆறுமுகம் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, புதுச்சேரி காலாப்பட்டு மீனவர் பகுதிக்கு இப்பகுதியில் உள்ள சர்சன் கேம்பப் இந்தியா தனியார் தொழிற்சாலைகள் ஆண்டுதோறும்
ஊர் திருவிழாவிற்கு கொடுக்கும் நிதியை கடந்த சில ஆண்டுகளாக அரசியல் கட்சி தலைவர்கள் கம்பெனிகள் புகுந்து அந்த நிதியை வாங்கி தனது கட்சி நிதியை போல வழங்குகின்றனர். இதற்கு கம்பெனி நிர்வாகம் ஊருக்கு கொடுக்கும் நிதியை வைத்து அரசியல் செய்கிறது. இந்த நடைமுறை கண்டிக்கத்தக்கது. புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு அசோகா ஹோட்டல் அருகே உள்ள அரசு இடத்தில் இருந்த பசுமையான மரங்களை கடந்த 2025 டிசம்பர் 8ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை 10 நாட்களாக மரம் வெட்டும் தொழிலாளி ஐயா ரெட்டியை கொண்டு வெட்டி விற்பனை செய்துள்ளனர். மரம் வெட்டிய வீடியோ ஆதாரத்துடன் பொதுமக்கள் சிலர் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகாராக கொடுத்துள்ளனர். அசோகா ஹோட்டல் நிர்வாகம் சார்பில் முதலில் பஞ்சாயத்தார் வெட்டியதாக ஒரு புகார் அளித்து பிறகு அசோகா ஹோட்டல் மேனேஜர் பவன் வர்மா கடந்த ஜனவரி 3ஆம் தேதி காலாப்பட்டு காவல் நிலையத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் வெட்டியதாக வேறு ஒரு புகார் அளித்து கடமைக்காக அடையாளம் தெரியாத நபர்கள் வெட்டியதாக கடந்த ஜனவரி 6ஆம் தேதி எஃப்ஐஆர், ஜனவரி 9ஆம் தேதி ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பல லட்சம் மதிப்பிலான அரசுக்கு சொந்தமான மரங்களை ஹோட்டல் நிர்வாகமும் பஞ்சாயத்து நிர்வாகமும் கூட்டு சேர்ந்து வெட்டி விற்பனை செய்தார்களா என்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இந்த பல லட்சம் மதிப்பிலான மரங்களை வெட்டி விற்பனை செய்ததை மூடி மறைக்க பல பேருக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசுக்கு சொந்தமான பொது மரங்களை அசோகா ஹோட்டல் நிர்வாகமும் காலாப்பட்டு பஞ்சாயத்தார் சிலரும் கூட்டு சேர்ந்து கான்ட்ராக்ட் விட்டு வெட்டி விற்பனை செய்தார்களா என்பதை புதுச்சேரி வனத்துறையும் காலாப்பட்டு காவல் நிலையமும் ஆய்வு செய்து அதன் பின்னணியில் உள்ள குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவர் திருக்கோவிலில் +2 தேர்வு துவங்குவதை முன்னிட்டு மாணவர்கள் பெற்றோர்களுடன் சிறப்பு அர்ச்சனை செய்தனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் +2 அரசு தேர்வு இன்று துவங்குகிறது. இதை முன்னிட்டு மாணவர்களுக்கு ஞானத்தையும் கல்வியும் தரக்கூடிய ஸ்ரீ ஹயகிரிவர் பெருமாளுக்கு சிறப்பு லட்சார்ச்சனை நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் தங்கள் பெற்றோர்களுடன் கலந்து கொண்டு பேனா, பென்சில் உள்ளிட்ட எழுது பொருட்களை வைத்து சிறப்பு லட்சார்ச்சனை செய்து பெருமாளை வழிபட்டு சென்றனர். இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட தர்மாபுரி பகுதியில் 74,74,000 ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட தர்மாபுரி புரட்சி தலைவி நகரில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் 38,96,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டும் பணிக்காக பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா, கட்டிடங்கள் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் உழவர்கரை நகராட்சி சார்பில் தர்மாபுரியில் உள்ள வல்லாற்று குளத்தை 29,29,000 ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கும் பணி, தர்மாபுரி சந்தை தோப்பு குறுக்கு வீதிக்கு 5,09,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகள் என மொத்தம் 74,74,000 ரூபாய் மதிப்பிலான பணிகளை அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் ஐயாவு, செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், முத்தையன், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் தர்மாபுரி சந்தை தொப்பு பகுதியில் 35,89,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள கலையரங்கத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் திறந்து வைத்தார். புதுவை களித்தீர்த்தால்குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரிகள் SCIMT 26 ப்ராஜெக்ட் எக்ஸ்போ நடைபெற்றது. புதுச்சேரி களித்தீர்த்தால்குப்பத்தில் அமைந்துள்ள மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரிகள் தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு SCIMT 26 என்ற தலைப்பில் மாநில மற்றும் தேசிய அளவிலான பிரம்மாண்ட ப்ராஜெக்ட் எக்ஸ்போ நடைபெற்றது. மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர், நிர்வாக இயக்குனர், தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தர் தனசேகரன் தலைமை தாங்க செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்கண்ணன் விழாவை துவக்கி வைத்தார். SCIMT 26 ப்ராஜெக்ட் எக்ஸ்போவில் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் 100க்கும் மேற்பட்ட பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளை சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு 400க்கும் மேற்பட்ட தங்களது புதுமையான தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்தினர். தலைமை விருந்தினர்களாக விநாயக பாபு, மேலாண்மை இயக்குனர், கோட்சுமி டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் பெங்களூர், முனைவர் ராம் பிரபு, இணை இயக்குனர் மற்றும் விஞ்ஞானி, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், பாதுகாப்பு அமைச்சகம் பெங்களூரு மற்றும் முத்து கார்த்திகேயன், MI சாப்ட்வேர் சொல்யூஷன் சென்னை கலந்து கொண்டு மாணவர்களின் திட்டங்களை ஆய்வு செய்து
சிறந்த திட்டங்களுக்கு பரிசு தொகைகள் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி போட்டியின் இறுதி முடிவுகளின்படி வெளிப்பிரிவு போட்டியாளர்களில் முதல் பரிசு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் கலசலிங்கம் ஆராய்ச்சி மற்றும் கருணாநிதி கல்வி கல்லூரியிற்கு தலா 25,000 ரூபாய் வழங்கப்பட்டு 2 அணிகள் வெற்றி பெற்றது. இரண்டாம் பரிசு செயின்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் மீனாட்சி சுந்தரம் பொறியியல் கல்லூரிக்கு தலா 12,500 ரூபாய் வழங்கப்பட்டு 2 அணிகள் தேர்வு செய்யப்பட்டன. போட்டியாளர்களில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி, மயிலம் பொறியியல் கல்லூரி, மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் தக்ஷஷிலா பல்கலைக்கழக மாணவர்களிடையே தேர்ந்தெடுக்கப்பட்டது. இப்பிரிவில் 10 அணிகளுக்கு தலா 1000 ரூபாய் மதிப்பிலான ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவை மின்னணுவியல் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் சண்முக சுந்தரம் குழு ஒருங்கிணைத்தார். பேராசிரியர் சுமித்ரா நன்றி உரையாற்ற விழா ஏற்பாடுகளை கல்லூரி நிர்வாகம் சிறப்பாக செய்திருந்தது. ஊசிடு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு தொகுதிகளில் உட்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் A.K. சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி ஊசிடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உட்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான A.K. சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் பூமி பூஜை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் சேத்தன் நத்தம் பாண்டிய நகரில் முதல் தெரு, 2ஆம் தெரு, 3ஆம் தெரு ஆகிய பகுதிகளில் தார் சாலை அமைக்கும் பணி 28,90,000 மதிப்பீட்டிலும், உஸ்டேரி கன்னியம்மன் கோல்டன் சிட்டிக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி 6,60,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், உசுட்டேரி ஸ்ரீராம் நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி 14,80,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், கூடப்பாக்கம் சப்தகிரி அவென்யூ பகுதிக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி 29,30,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் சுப்புலட்சுமி நகருக்கு பணிக்காக 8,90,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், ராமநாதபுரம் அமிர்தா கார்டன் பகுதிக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்காக 29,30,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், கரசூர் சுப்ரீம் நகர் பகுதிக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்காக 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் என மொத்தம் 37,80,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 60 வகையான பல்வேறு உட்கட்டமைப்புகளை பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் சத்யநாராயணா, இளநிலை பொறியாளர் பிரதீபன், தொகுதி தலைவர் முத்தால முரளி, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட கூட்டணி கட்சியினர், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பாஜக கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அகில இந்திய சமூக நல அமைப்பின் ஆலோசனை கூட்டம் பட்டானூரில் உள்ள சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் நிறுவனர் கே. பாக்கியராஜ் அறிவுறுத்தலின்படி அகில இந்திய சமூக நல அமைப்பின் 27ஆம் ஆண்டில் 2வது மற்றும் 3வது கூட்டம் பட்டானூரில் உள்ள அமைப்பின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் அமைப்பின் செயல்பாடுகள் மற்றும் வளர்ச்சி குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அமைப்பின் பொதுச் செயலாளர் கணேசன், தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதம் பிறந்த நாள் காணும் நிர்வாகிகள் பாரிஸ், பிரேம், ஐவர் செல்வம், மணிவேலு என்ற சுடாகர், மனோகரன், சிற்றரசு, லட்சுமி நாராயணன், ஆரிக் மரைக்காயர், ஜெகன், பாண்டியன் உள்ளிட்டோருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. விழாவில் அகில இந்திய சமூக நல அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் நடந்த சித்தர்கள் மாநாடு மற்றும் அஸ்வமேத யாகம் நிகழ்ச்சியில் ஆன்மீகவாதிகள் கலந்து கொண்டனர். அமைதிக்கான ஆன்மீக மையம் மற்றும் புதுச்சேரி அகில பாரத இந்து மகாசபை, அகில உலக ஆன்மீக பேரவை சார்பில் சித்தர்கள் மாநாடு முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் மந்தக்கரை திடலில் நடைபெற்றது. புதுச்சேரி மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் நிறுவனர் மணிவண்ணன் வரவேற்றார். அகில உலக ஆன்மீக பேரவை நிறுவனர் பிரபஞ்சானந்தா தெய்வ சிகாமணி சுவாமிகள் தலைமை தாங்கி சிறப்புரை நிகழ்த்தினர். பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார், ஆதீனம் ராமானந்த குருபரர அடிகளார், சிகல் சங்கத்தின் நிறுவனர், அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தின் நிறுவனர் ராமானந்தா மற்றும் உலக அமைதி தவம் குறித்து சொற்பொழிவு ஆற்றினார். அதைத் தொடர்ந்து உலக அமைதி மற்றும் வளங்கள் பெரு அஸ்வமேத யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து 1008 சங்க பக்தர்கள் மகா வேள்விகள் சமர்ப்பணம் செய்தனர். மக்கள் அமைதியோடும் சமாதானம் மற்றும் இணக்கத்தோடும் உலகம் முழுவதும் ஒரே குடும்பமாக வாழ்கிற சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமென தீவிரமான சேவையும் செய்து வருகின்றனர். அரசியலில் பங்கேற்க வேண்டும், தியாகம் செய்பவர்களை மட்டுமே வேட்பாளராக நிறுத்த வேண்டும். மனிதகுல வளர்ச்சிக்கு வன்முறைகள், தீவிரவாதங்கள் பெரும் தடையாக உள்ளது. அதற்கு முற்றுப்புள்ளி முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வைக்கப்பட்டது. பீடாதிபதிகள், சைவ சாதுக்கள், சன்னியாசிகள், துறவிகள், சைவ வைணவ அடியாளர்கள், ஆன்மீகவாதிகள் கலந்து கொண்டனர். நல்லவாடு வடக்கு பகுதியில் நடைபெற்ற மாசி மாத தீர்த்தவாரியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்.
அரியாங்குப்பம் கொம்யூன் நல்லவாடு வடக்கு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தில்லையம்மன் ஆலய 2ஆம் ஆண்டு மாசிமக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் துவங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து உற்சவ அம்மன் கடற்கரைக்கு எடுத்து செல்லப்பட்டு அம்மனுக்கு மஞ்சள், பல்வேறு வாசனை திரவியங்கள், பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர், பல வகை பழங்கள் இவைகளால் அபிஷேகம் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் வண்ணத்தரை விரிப்புகள் விரித்து இருபுறமும் பெண்கள் வரிசையாக நின்று மலர் தூவி வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பாஜக மாநில செயலாளர் ராமு, என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தவளக்குப்பம், வேளாண் அறிவியல் கல்லூரி நிறுவனர் அக்ரி கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவர்களுக்கும் ஆலய நிர்வாகிகள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநில அந்தஸ்துக்காக என்ஆர் காங்கிரஸ் தேர்தலை புறக்கணித்தால் அவர்களுடன் சேர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கும் தேர்தலை புறக்கணிக்கும். ஆனால் முதலமைச்சர் செய்ய மாட்டார். அப்படி முதலமைச்சர் தேர்தலை புறக்கணிக்க தயார் என்றால் நாங்கள் அவர்களுடன் நிற்போம் என வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில காங்கிரஸ் தலைவருமான வைத்திலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுவையில் பிரதமர் மோடி நேற்று பேசும் பொழுது டெல்லியில் தனிப்பட்ட குடும்பத்தின் ஏடிஎம்மாக புதுச்சேரியை காங்கிரஸ் நடத்தியதாக குற்றம் சாட்டினார். இதனை தான் மறுப்பதாகவும், புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் வேகத்தடையை மோடி தான் கிரண்பேடி மூலம் தடை போட்டார். காங்கிரஸை ஏடிஎம் என கூறிய மோடி கடந்த 4 ஆண்டுகளாக அவர் ஆட்சியில் இருப்பதால் கண்டுபிடிக்க வேண்டியதுதானே என்று கேள்வி எழுப்பியவர், ஏடிஎம் மிஷன் எங்குள்ளது? இந்த ஆட்சியில் தான் ஏடிஎம் இருக்கு. அது பிஜேபி ஏடிஎம்மா, பிஎம் ஏடிஎம்மா என தெரியவில்லை என தெரிவித்தார். டெல்லியில் கெஜ்ரிவால் மீது போடப்பட்டது பொய் வழக்கு என தெரிந்துவிட்டது. அதே நிலைதான் ஏடிஎம். இந்த ஆட்சியில் தான் ஊழல் நடக்கிறது. அதனால் தான் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்கள் என கூறினார். மேலும் மாநில சுதந்திரம் வேண்டும் என்பது மாநில மக்கள் கோரிக்கை. முதலமைச்சர் மக்கள் கோரிக்கை என கூறாமல் தனது கோரிக்கை என கூறினார். இருப்பினும் பிரதமர் செவிமெடுக்கவில்லை. முதலமைச்சரின் கோரிக்கைக்கு பிரதமர் பதில் அளிக்கவில்லை. மாநில அந்தஸ்துக்காக தேர்தலை புறக்கணிக்க தயார் என சட்டமன்றத்தில் அறிவித்ததை வெளிப்படையாக ரங்கசாமி அறிவித்தார். காங்கிரஸ் கட்சி அவர்களுடன் நிற்கும் என்றும் தெரிவித்தார். ஆனால் ரங்கசாமி பாஜகவிடம் சரணடைந்து விட்டார் என காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து அரசு விழாவில் அரசியல் பேசி புதிய நாகரீகத்தை பிரதமர் மோடி துவக்கியுள்ளார். புதுச்சேரியின் வளர்ச்சி பற்றி எதையும் கூறவில்லை. தமிழ்தாய் வாழ்த்து, தேசிய கீதமில்லை. இதனால் அரசு விழாவா என்ற சந்தேகம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். பாலியல் தொல்லை அளித்த புதுவை எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திருநங்கைகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க அலுவலகத்தை சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனத்தின் நிறுவனர் ஷீதல் தலைமையில் திருநங்கைகள் இன்று முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தின் ஊழியர்கள் மீதான பாலியல் புகாரை திட்ட இயக்குனர் விசாரிக்கவில்லை, துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கவில்லை. இது குறித்து கவர்னர், முதலமைச்சர், தேசிய கட்டுப்பாட்டு சங்கத்திடமும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பாலியல் தொல்லை அளித்த புதுவை எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட திருநங்கைகளுக்கு நீதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தின் இறுதியில் திட்ட இயக்குனரை சந்தித்து திருநங்கைகள் மனு அளித்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் வெகு சிறப்பாக நடைபெற்ற 2 நாள் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரிகள் பட்டமளிப்பு விழா 28/2/2026 சனிக்கிழமை மற்றும் 1/3/2026 ஞாயிறு ஆகிய 2 நாட்கள் வெகு சிறப்பாக வரலாற்று பெருமைமிக்க நிகழ்வாக நடைபெற்றது. முதன்மை இடங்களை பிடித்து தங்கப்பதக்கம் பெற்ற மாணவர்கள் மற்றும் பட்டம் பெற்ற மாணவர்களின் பெற்றோர்கள் என இவ்விழாவை 2 நாட்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். 4 அமர்வுகளாக நடைபெற்ற இந்த விழாவில் முதன்மை மதிப்பெண் பெற்ற 75 மாணவர்களுக்கு தங்க பதக்கமும் பரிசு தொகையும் என மொத்தம் 6100 இளநிலை மற்றும் முதுநிலை மாணவர்கள் பட்டங்களையும் பதக்கங்களையும் பெற்றனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றினார். கல்லூரியின் அனைத்து சிறப்பு அம்சங்களையும் சாதனைகளையும் எடுத்துரைத்து ஆண்டறிக்கை வாசித்தார். இப்பட்டமளிப்பு விழாவினை தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மேலாண் இயக்குனர் தனசேகரன் துவக்கி வைத்து தலைமை உரையாற்றினார். தமது உரையில் கல்வி என்பது வேலை வாய்ப்பு பெறுவதற்கான கருவி மட்டுமல்ல, மாணவர்களை முழுமையான நற்பண்புடைய குடிமகனாக மாற்றும் சக்தி என்பதை எடுத்துரைத்து பெற்றோர்களையும் வாழ்த்தினார்.
பாராட்டுக்களையும் தெரிவித்து உரையாற்றினார். ஸ்ரீ மடுக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் பொருளாளர் ராஜராஜன் தமது உரைகள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கேற்ப இளைஞர்களும் தங்களை வளர்த்துக் கொண்டு விரைவாக கற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் இந்த விழாவில் 19ஆம் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுடெல்லி அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி அமைப்பு மேலாள் தலைவர் பேராசிரியர் சீதாராம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் வெற்றிக்கு அடித்தளம் என்று உரையாற்றியதோடு மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கி சிறப்பித்தார். 2026 வானொலி ஒலிபரப்பில் பத்மஸ்ரீ விருதாளர் புதுடெல்லி CEMCA மேலாள் இயக்குனர் ஸ்ரீதர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் முழு முயற்சியோடு செய்தால் வெற்றி நிச்சயம் என்பதையும் விளக்கி உரைத்து சிறப்புரையாற்றினார். பெங்களூரு எதனோடெக் அகாடமி சொல்யூஷன்ஸ் மற்றும் நிறுவனத்தின் தலைவர் நிர்வாக அதிகாரி கிரண் ராஜனா பேசினார். அவர் கலந்து கொண்டு பட்டங்களையும் விருதுகளையும் வழங்கி சிறப்புரையாற்றினார். முதல் நாள் 2ஆம் நாள் அமர்வில் 60ஆம் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. சென்னை டாடா ஆலோசனை சேவைகள் பிரிவின் மண்டல தலைவர் அலெக்சின் துரைசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் 2ஆம் நாள் முதல் அமர்வில் 61ஆம் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் இந்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் செந்தூர கணபதி கலந்து கொண்டு உரையாற்றினார். தமது உரையில் மாற்றமே அடிப்படை ஆர்வத்தை உருவாக்குகிறது என்பதை தெளிவாக எடுத்துரைத்தார். மேலும் எதிர்காலம் அமையும் என்பதை வலியுறுத்தி சிறப்புரையாற்றினார். 62ஆம் பட்டமளிப்பு விழாவில் புதுவை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கி சிறப்பித்தார். மின்னணு பொறியியல் துறை பிடெக் இளநிலை மற்றும் முதுநிலை எம்டெக் மாணவர்கள், மின்னணு தொலைத்தொடர்பு பொறியியல் துறை பிடெக் இளநிலை மற்றும் முதுநிலை மாணவர்கள், கணினி பொறியியல் துறை இளநிலை மற்றும் முதுநிலை மாணவர்கள், கட்டுப்பாட்டு பொறியியல் துறை மெக்கானிக்கல் பொறியியல் மாணவர்கள், கணினி அறிவியல் வணிக அமைப்பு மாணவர்கள், பொறியியல் மாணவர்கள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு அறிவியல் மாணவர்கள். இவ்விழாவில் கல்லூரியின் தேர்வு கட்டுப்பாட்டாளர் ஜெயக்குமார், அகாடமிக்கின் டீன் அன்புமலர், அகாடமிக் டீன் அறிவழக ராஜு, கல்லூரியின் ஆராய்ச்சி துறை மின் மன வேல்முருகன், கல்லூரியின் வேலைவாய்ப்பு துறை டீன் கைலாசம் மற்றும் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் முதல்வர் மனோகரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் பெற்றோர்கள் 15,000 பேர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவின் நன்றியுரையினை கல்லூரியின் தேர்வு கட்டுப்பாட்டாளர் ஜெயக்குமார் வழங்கினார். விழா இனிதே நிறைவு பெற்றது. புதுச்சேரி லிட்டில் ஜீனியஸ் பள்ளிகள் 17வது ஆண்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி வெங்கடேஸ்வரா நகர் மற்றும் வில்லியனூர், உருவையாறு, மூகாம்பிகை நகர் ஆகிய இடங்களில் இயங்கி வரும் லிட்டில் ஜீனியஸ் பாலர் பள்ளியின் 17வது ஆண்டு விழா பள்ளி தாளாளர் வனஜா சிவகுமார் தலைமையில் நவீனா கார்டன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் வணிகவியல் துறை பேராசிரியரும் முன்னாள் டீன் மற்றும் திறன் மேம்பாட்டு மைய இயக்குநருமான முனைவர் வேல்முருகன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். தனது உரையில் குழந்தைகளை வளர்க்கும் முறை மற்றும் அவர்களின் கல்வி கற்கும் விதம் குறித்து பெற்றோர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். விழாவில் மழலையர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் அவர்களின் பேச்சு திறனை வெளிப்படுத்தும் நிகழ்வுகளும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தன. வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது. தாளாளர் வனஜா சிவகுமார் அனைவரையும் வரவேற்று இறுதியில் நன்றி உரை கூறி விழாவை நிறைவு செய்தார். பாகூர் மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாகூர் கொம்யூன் கன்னிக்கோவில் அருள்மிகு பச்சை வாழியம்மன் உடனுரை ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் ஆலயத்தின் மாசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மணவெளி தொகுதி தலைவரும் KKT டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் குடும்பத்தினர் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து உற்சவ மூர்த்திகளுடன் ஆலயத்தில் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக மங்கள இசையுடன் துவங்கிய நிகழ்ச்சிகள் நந்தியம் பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி, வாசனை திரவியங்கள், குங்கும நீர் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் 108 மலர் அர்ச்சனை மகா தீபாரதனை காண்பித்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உற்சவ மூர்த்திக்கு தூபதீப வழிபாடுகள் சேர்த்து ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்களுக்கு அருட்பிரசாதமும் மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் குமரேசன் குடும்பத்தினர் சார்பில் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சிவபெருமானின் அருளை பெற்றனர். காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவன தலைவர் மோகித் ரவிக்குமார் பிறந்த நாளையொட்டி வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடந்த மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது.
காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவன தலைவர் மோகித் ரவிக்குமார் பிறந்த நாளையொட்டி வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் NR காங்கிரஸ் பிரமுகருமான ரவிக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து இரத்த தானம் வழங்கிய தன்னார்வலர்களுக்கு ரவிக்குமார் சால்வை அணிவித்து பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். பிறந்தநாள் விழாவில் முன்னிட்டு அப்பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பாலகிருஷ்ணன், ரவிக்குமாரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் தொகுதி தலைமை நிர்வாகிகள் ராஜசேகர் ஏற்பாட்டில் ரெட்டியார்பாளையம் சுதானா நகர் பகுதியில் உழவர்கரை தொகுதி மகளிர் நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சொல்லுக்கிணங்க, மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டுதல் படி புதுச்சேரி உழவர்கரை தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் தொகுதி தலைமை நிர்வாகிகள் ராஜசேகர் ஏற்பாட்டில் ரெட்டியார்பாளையம் சுதானா நகர் பகுதியில் உழவர்கரை தொகுதி மகளிர் நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கழகத்தின் வளர்ச்சி குறித்தும் தொகுதியின் வளர்ச்சி குறித்தும் தேர்தல் செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டு அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. கூட்டத்தில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார், புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன், தொகுதிகளின் நிர்வாகி அசோக் மற்றும் ரம்யா ராமச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் தொகுதி நிர்வாகிகள் விஜயலட்சுமி, மார்க்ரெட், சாந்தி, ஜெனோவியா, வரலட்சுமி, அபிராமி, செல்லம்மாள், அமுதா, மரகதம் மற்றும் தொகுதி கிளை நிர்வாகிகள் தாஸ், நிக்கோலஸ், ஓகிப்பர், சுரேஷ், அருண், தினேஷ், எல்விஸ், பாரத், சாமுவேல், முகுந்தன், ரவிக்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரிமார்த்தபுரம் திருக்குறளார் நகர் விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழாவிற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MNR பாலன் உதவி அளித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் திருக்குளரால் நகர் விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. உழவர்கரை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான MNR பாலன் சொந்த நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் கோவில் நிர்வாகத்துக்கு வழங்கி கும்பாபிஷேக நிதியாக வழங்கினார். இதையடுத்து ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று விநாயகர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. கோவில் நிர்வாகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரை கௌரவித்தனர். பூஜைகள் கலந்து கொண்ட சுமார் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற்றது. பக்தர்கள் அதில் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் டாக்டர் தேவகாந்த் மற்றும் காங்கிரஸ் கட்சி தொகுதி நிர்வாகிகள், MNR பேரவை நிர்வாகிகள், கோவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.